நான் 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்இ போர்ட்ல படிக்கிறேன். ஆனா ஒரு ஸ்லோ லேர்னர். எனக்கு பக்கத்திலே இருந்து லைன் பை லைன் ரீட் பண்ணி யாராவது சொல்லி தந்தா தான் எனக்கு படிச்ச மாதிரியே இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இந்த செக்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தான். பிகாஸ் நான் என்சிஇஆர்டி டெக்ஸ்ட் புக்க லைன் பை லைன் ரீட் பண்ணி அதுல இருக்க கொஸ்டின்ஸ எப்படி நம்ம ஆன்சர் பண்றது அப்படின்றதும், ஒரு பேராகிராஃப்க்கும் எத்தன நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் டிஃபரெண்ட்டா ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றதும் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ அந்த கொஸ்டின நீங்க பார்க்கும்போது, பிரெயின் எப்பவுமே ஒரு கேள்வி கேட்டா, அதுக்கு என்ன ஆன்ஸர்ன்னு சர்ச் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ கேள்வி கேட்டு, கேட்டு நம்ம படிக்கும்போது, நல்லா தெளிவா படிக்க முடியும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, என்சிஇஆர்டி டெக்ஸ்ட் புக்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டே, அப்படியே என்சிஇஆர்டி புக்ல இருக்கக்கூடிய லைன்ஸ ஒண்ணொண்ணா பார்த்துட்டு வாங்க. எதெல்லாம் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கனோ, அந்த லைனும் நீங்களும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்க ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப கிராஜுவலா, ஸ்மூத்தா உங்களுக்கு ஈஸியா புரியிற மாதிரி இருக்கும். 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல போர்ட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போதே அந்த கான்செப்ட்ஸ நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம என்சிஇஆர்டி டெக்ஸ்ட் புக்ல பேஜ் பை பேஜ் எப்படி அதுல இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் சாப்டர் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ். நம்ம சிந்தட்டிக் கிளாத்ஸை வேர் பண்ணிக்கும்போது அந்த சிந்தட்டிக் கிளாத்ஸை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணும்போது ஸ்பார்க் ஒரு கிராக்கிள் சவுண்டு கேட்டிருப்போம். அது எதனால அப்படின்னா எலக்ட்ரிஃபிகேஷன்ற ப்ராசஸ் மூலமா தான். அதே மாதிரி நம்ம ஒரு டோர் மெட்டல் ஹேண்டில் இருக்கக்கூடிய டோரை ஓப்பன் பண்ணும்போதோ, காரோட டோரை ஓப்பன் பண்ணும்போது அந்த மெட்டல் ஹேண்டில தொடும்போது நமக்கு ஒரு லைட்டஸ்ட் ஷாக்கிங் எஃபெக்டா ஏற்பட்டிருக்கலாம். அதுவும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே எலக்ட்ரிஃபிகேஷன்ற ப்ராசஸ்னால தான் நடக்குது. இப்போ வாட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்? Electrostatics deals with the study of forces, fields and potential arising from static charges. Static charges அப்படின்னா charges at rest. அந்த சார்ஜஸ்க்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் மட்டும் தான் இருக்கும். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் சார்ஜஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஃபார்ம் பேர் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் which can be electrified by friction. கிளாஸ் ராட சில்க் அல்லது உல் கிளாத்ல ரப் பண்ணும்போது எலக்ட்ரிஃபிகேஷன் நடக்கும். அதே மாதிரி பிளாஸ்டிக் ராட்ஸை கேட்ஸ் ஃபர்ல ரப் பண்ணும்போது எலக்ட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். அப்படி எலக்ட்ரிஃபை பண்ணும்போது வாட் ஆர் த கைண்ட்ஸ் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு கேட்டா there are two kinds of charges. One is positive and another is negative. How the electrified bodies behave. எலக்ட்ரிஃபை பண்ணிட்டோம் அது எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு கேட்டா லைக் சார்ஜஸ் ரிப்பல்ஸ் ஈச் அதர். ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ் ரிப்பல் பண்ணும், ரெண்டும் நெகட்டிவ் சார்ஜ் ரிப்பல் பண்ணும். அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட்ஸ். ஒன்னு பாசிட்டிவ் இன்னொன்று நெகட்டிவ்னா அது அட்ராக்ட் பண்ணும். விச் ப்ராப்பர்ட்டி டிஃபரன்ஷியேட்ஸ் டூ கைண்ட்ஸ் ஆஃப் சார்ஜஸ். polarity of the charges. இந்த polarity நீங்க மீன் பண்றது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ன்ற சார்ஜஸ் தான். அதுதான் டூ டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்குது. ஹூ நேம்டு த சார்ஜஸ் அஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்? சரி, சார்ஜஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்றது யார் அப்படின்னா பெஞ்சமின் பிராங்க்லின்ற சயின்டிஸ்ட் தான் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் நேம் காயின் பண்றாங்க. when a body is said to be electrified. எப்போ அதை எலக்ட்ரிஃபை பண்றோம் அந்த பாடியை? if a object possesses an electric charge, it is said to be electrified or charged. When it has no charge, it is said to be electrically neutral. Charges இருந்துச்சுன்னா அது electrified bodyன்னு சொல்லுவோம். சார்ஜஸ் நியூட்ரலா இருந்துச்சுன்னா அது நியூட்ரல் பாடி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். எலக்ட்ரிஃபை பண்ணிட்டோம், அதை எப்படி செக் பண்றது? என்ன apparatus அப்படின்னா how will you detect the charges on a body? A simple apparatus to detect the charges on a body is gold leaf electroscope. எப்படி அதை டிடெக்ட் பண்ணும்? When a charged object touches the metal knob at the top of the rod, charges flows on the leaves and they diverge. The degree of divergence is an indicator of amount of charges. Divergence அதிகமா இருந்துச்சுன்னா நிறைய சார்ஜஸ் இருக்குன்னு அர்த்தம். டைவர்ஜன்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா கம்மியான சார்ஜஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்படிதான் டிடெக்ட் பண்ணோம். மெட்டீரியல்ஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல்னு சொல்றோம் எல்லா மெட்டீரியல்ஸும். ஏன் மெட்டீரியல்ஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல்? பிகாஸ் தே கண்டைன் சார்ஜஸ். அதுகிட்ட சார்ஜஸ் இருக்கு, பட் தேர் சார்ஜஸ் ஆர் எக்ஸாக்ட்லி பேலன்ஸ். எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால தேர் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். எலக்ட்ரிஃபை பண்றோம், அப்ப என்ன டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு பாக்குறோம். டியூரிங் சார்ஜிங் வாட் கெட்ஸ் டிரான்ஸ்ஃபர்ட்? In some solids, some of the electrons being less tightly bound in the atom are the charges which are transferred from one body to another body. Electrons loosely bound இருக்கு இல்லையா, அதுதான் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்றோம். How a body gets positively charged? A body can be positively charged by losing some of its electrons. Similarly, a body can be charged negatively by gaining electrons. Is there any new charge created in the process of rubbing? ஒரு பொருளை இன்னொரு பொருளை ரப் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸோட சில்க் கிளாத்ல ரப் பண்ணும்போது ஏதாவது நியூ சார்ஜ் ஜென்ரேட் ஆகுமா அப்படின்னு கேட்டா no new charges generated in the process of rubbing. Also, the number of electrons that are transferred is very small fraction of total number of electrons in the material body.
ஒரு பொருள்ல தான் எலக்ட்ரான்ஸ் இன்னொரு பொருளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடிஞ்சு புதுசா எலக்ட்ரான்ஸ் உருவாகாது. Section 1.3 Conductors and Insulators. What are conductors? Those which allow electricity to pass through them easily are called conductors. Example, metals, human body, animal bodies, and earth are conductors. Then what are insulators? Most of the non-metals like glass, porcelain, plastic, nylon, wood offer very high resistance for the passage of electricity through them. They are called as insulators. What happens when charges are distributed to conductors and insulators? நம்ம ஒரு சார்ஜ் கொடுக்குறோம். வெளியிலேருந்து ஒரு சார்ஜ் ஒரு பாடிக்கு கொடுக்கும்போது அது கண்டக்டர் இருந்தால் சார்ஜஸ் எப்படி இருக்கும், அதே மாதிரி இன்சுலேட்டர்ஸ் இருந்தால் சார்ஜஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்னா, when some charges are transferred to conductors, it is readily gets distributed over the entire surface of the conductor. ஆனா அது இன்சுலேட்டரா இருந்தா, in contrast, if some charges put on insulator, it stays at the same place. அது டிஸ்ட்ரிபியூட் ஆகாது, அதே பிளேஸ்ல இருக்கும். ஸோ இன்னைக்கு செஷன்ல நம்ம வந்து சார்ஜஸ்னா என்ன, ஒரு பாடி எப்படி எலக்ட்ரிஃபை பண்றது, அது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல்னு சொல்லணுமே, அது ஏன் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல், சார்ஜஸ் வந்து புதுசா கிரியேட் ஆகுமா, இது எல்லாத்துக்குமான ஆன்சர் இன்னைக்கு பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அடுத்த செக்மெண்ட் பார்ப்போம்.